நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ போதென்றலாக நான் பகுதி 5. அண்ணனிடம் பேசிவிட்டு வந்தவன் புலம்பியபடியே நடந்தான். நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. பரவாயில்ல, அண்ணன் நம்ம மேலே கோபம் எல்லாம் படலை. அக்கறையாக தானே சொன்னாங்க, அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் என்று தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டான். பிரகாஷை விட பார்த்திபன் 4 வயது தான் பெரியவன். இருந்தும் அண்ணன் என்ற மரியாதை அதிகமாகவே கொடுப்பான். அண்ணனை மீறி எதுவும் செய்ய மாட்டான். அவன் படிப்பிலிருந்து நடை உடை பாவனை அண்ணனை பின்பற்றியே செய்வான். அண்ணனுடைய ஹீரோ அப்பா என்றால் இவனுடைய ஹீரோ அண்ணன் தான். பார்த்திபனுக்கும் தம்பி மேல் எப்பவுமே ஒரு ஈடுபாடு அதிகம். சிறிய குழந்தையாக அவனை பார்த்ததிலிருந்தே அவனை மிகவும் பிடிக்கும். தனக்கு போட்டியாக வந்தவன் என்று அவன் நினைக்கவில்லை. தனக்காய் கிடைத்த விளையாட்டு பொம்மை போல் முதலில் ஆர்வமாக பார்த்தவன் வளர வளர இவன் தனக்கு கிடைத்த வளர்ப்பு பிள்ளை போல் நினைத்து கொண்டான். தாய் தந்தை கூட பிரகாஷை கண்டிக்க விட்டதில்லை. அவனை பொறுப்பாக நின்று தம்பிக்கு தேவையானது அனைத்தையும் செய்து முடிப்பான். பார்த்திபனின் ஆர்வத்தை பார்த்து பெற்றோர்களும் கூட பிரகாஷ் விஷயத்தில் தள்ளியே நிற்பார்கள். பெரியவன் பார்த்து கொள்வான் என்று இருவரும் இணைந்த கைகள்தான் எப்பொழுதுமே. தன் விடுமுறை நாட்களை முடித்துவிட்டு வந்து வேலையில் ஈடுபட்டவளுக்கு முகத்தில் அவ்வளவு பிரகாசம். தன் வேலைகளை ஆர்வத்துடன் ஈடுபட்டாள். புன்னகை முகமாகவே சுற்றி வருபவளை பார்த்த விஸ்வநாதன், என்னம்மா முகத்தில் முழு வெண்ணிலாவும் ஜொலிக்குது. அப்படி தெரியுதா சார்? வீடு கட்ட போகிறேன்ல, அதுதான் சார். இந்த வருஷம் மழைக்கு அம்மா ஒழுகிற இடமெல்லாம் பாத்திரம் வச்சுட்டு இருக்காமல் நிம்மதியாக தூங்குவாங்க. அது நினைக்கும் போதே அப்படியே மனசெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது சார். அவளுடைய ஆர்வத்தையும் கண்ணில் பார்த்தவர் உள்ளம் நிறைந்தது. பெண் பிள்ளை சம்பாதித்த பணத்தை நகை புடவை என தன் வருங்காலத்தை நினைத்து சேமிக்காமல் வீட்டை கட்ட துணிந்தது எவ்வளவு பெரிய விஷயம். இவளுடைய நினைவு மொத்தமும் அவள் அன்னையின் சந்தோஷத்தை நினைத்தே இருக்கிறது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற அவரும் ஒரு பாக்கியவதியே என மெச்சிக்கொண்டார். நாட்கள் அழகாய் நகர்ந்து விட 6 மாதம் முடிந்திருக்க வீட்டு வேலை முடிந்து விட்டதாக மேஸ்திரி ஃபோன் போட்டு கூற அன்னையிடம் விசாரித்தாள். ஆமாம்டி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குடிபுகிறது தான் பாக்கி. அம்மா கண் கலங்கி விட்டார். குரலிலேயே தெரிந்தது அது சிறு நடுக்கம். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானம்மா, ஏமா அழற? பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்க, ஒரு துணைக்கு கூட உனக்கு இருக்க மாட்டா. அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போன பிறகு உனக்குன்னு எதுவும் இல்லைன்னு அவ்வளவு பேச்சுடி. எப்பவுமே பேசும்போதெல்லாம் இப்போ பேசின வாயெல்லாம் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. பாதி பேருக்கு வயிற்றுச்சல்றி. அவர் கூறலில் முதலில் வருத்தம் இருந்தாலும் முடிவில் மன நிம்மதி தெரிய, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருமா, கடவுள் நம்ம பார்த்துப்பாரு. இப்போ மட்டும் சும்மா வாடி இருக்காங்க. மொத்த வீடும் இப்போ உன் பொண்ணோடதா போச்சு. கல்யாண காட்சின்னு வந்ததுன்னு வை, வர்றவன் இது எங்கள் வீடுன்னு ஒன்றும் துரத்தை அடிக்காமல் இருந்தா சரின்னு என்கிட்டயே நேரடியாக பேசுகிறாங்கடி என வருத்தத்துடன் கூறினாலும் இறுதியில், இனிமே எனக்கு என்ன இருக்குது, என் புள்ள நல்லா இருந்தா போதுன்னு நானும் முகத்தில் அடித்த மாதிரி பதில் கொடுத்துட்டேன் என ஆவேசமாக முடித்தார். கோபத்தில் பல்லை கடித்தால் விழுந்தா. எவ்வளவு வக்ரம் மனிதர்கள் மனதில். கல்யாணமாவது காது குத்தாவது என் வாழ்க்கை முழுவதும் என் அம்மா நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். இனி அதுதான் என் வாழ்க்கை என நினைத்து கொண்டார். பின்னாடி உருவாகி கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை தெரியாமல் இவள் இந்த முடிவை எடுத்து விட்டாள் போல. அந்த மாதிரி உள்ளவங்ககிட்டையெல்லாம் நீ இனிமேல் பேசாதம்மா, நிப்பாட்டிடு. யார் எது சொன்னாலும் காதில் வாங்காத. அவளுங்க கிடக்குறாங்கடி, நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படலை. குடி போகிறதுக்கு நம்ம பூசாரிக்கிட்ட நல்ல நாளாக பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிற? அதை பண்ணிடுமா. மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் கிடைத்தாலும் இறுதியில் அன்னையும் மகளும் மகிழ்ந்தபடியே ஃபோனை வைத்தனர். இந்த செய்தி வந்ததும் அவள் முதலில் சென்று நின்றது விஸ்வநாதனிடம்தான். சார், வீடு ரெடி ஆயிட்டான். அம்மா இப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதமே குடி போயிடலான்னு சொல்லியிருக்காங்க சார். அவளின் மகிழ்ச்சி முகத்திலேயே தெரிய, ரொம்ப சந்தோஷமா, சொன்ன மாதிரியே வீட்டை கட்டிட்டேன், அருமை. அவருடைய பாராட்டில் மகிழ்ந்தவள், சார் என்று தயந்தி இழுக்க, தாராளமாக லீவ் எடுத்துக்கம்மா, ஊருக்கு போயிட்டு வா என்று கூற, அதுக்கு இல்லைங்க சார் என்று மறுபடியும் இழுக்க, வேறென்ன என்பது போல் அவர் பார்க்க, நீங்களும் கண்டிப்பாக வரணும் சார், வந்து பார்த்துட்டு எங்களை மனதார ஆசீர்வதிச்சுட்டு வாழ்த்தணும் என தயங்கியபடி அவளுக்கு உற புன்னகைத்தவ சிறிது யோசித்து விட்டு, சரி, நாள் முடிவு செய்த பிறகு சொல்லு வரேன் என்று மகிழ்ந்தபடியே கூற வேகமாக தலையாட்டி விட்டு சரி என்றவள்
உங்கள் வீட்டில் வந்து அழைக்கட்டுமா சார்? ஆஃபீஸில் வச்சு சொன்னால் மரியாதையாக இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ சொன்னதே போதும், கண்டிப்பாக நான் வருவேன் என்றார். மகிழ்ந்தபடி வெளியேறினாள். ஆம், இதுவரை எத்தனையோ பெரிய பெரிய பங்களாக்கள், அடுக்குமாடி குடியிருப்பு திறப்பு விழாவில் கூட விஸ்வநாதன் மட்டுமே கலந்து கொள்வார். தொழில்முறை ஆட்களை வீடு வரை அனுமதித்தது இல்லை. ஒருவேளை அவர் மனைவி அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார் போல. சரி, எதுவாக இருந்தால் நமக்கென்ன, சார் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க, அது போதும் என்று மனதிற்குள் நினைத்து குதூகலித்தவள் அன்னையும் குடிபுக ஒரு தேதி சொல்ல விஸ்வநாதனிடம் கூறிவிட்டு 2 நாட்கள் முன்பு இவளும் கிளம்பி விட்டாள். வாழ்நாளில் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பு, மகிழ்ச்சி மனமெல்லாம் நிறைந்து இருக்க அதன் வெளிப்பாடு முகத்திலும் தெரிந்தது. முகத்தில் மென் நகையுடன், கண்ணில் மின்னலுடன், உதட்டில் மென்மையான நகையுடன் இருந்தவளை ஒரு நிமிடமாவது உற்று பார்க்க வைத்தது மற்றவர்களை. துளுடன் வீட்டை நோக்கி நடந்தவள் வழியில் கண்டவர்களை எல்லாம் விசாரித்து விட்டு செல்ல அவர்கள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது பொறாமையை பார்த்து. அட பாவிகளா, 4 செங்கலை அடுக்கி வச்சிருக்கிறதுக்கே இவ்வளவு வயிற்றுச்சலா? இன்னும் எங்கள் சார் கட்டி கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய பங்களாவெல்லாம் இவங்க பார்த்தா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு இவங்களுக்கெல்லாம் என தனக்குள்ளேயே புலம்பியபடி நகர்ந்தாள். தெருவை அடையவும் இன்னும் ஆர்வம் வந்து பற்றி கொள்ள வீட்டை கண்களால் நோட்டமிட்டபடியே வந்தாள். அதை நெருங்க நெருங்க ஆச்சரியத்தை விட அதிர்ச்சியும் சேர்ந்தே வந்து ஒட்டி கொண்டது. இது தன் வீடுதானா என்று. ஆனால் இவள் வருவது தெரிய பக்கத்தில் இருக்கும் அத்தை வீட்டிலிருந்து ஓடி வந்தாள் அன்னை. எம்மடி வந்துட்டியாடி? நெட்டி முறித்து முத்தமிட்டவன், தங்கமே செல்லமே என்று கொஞ்சி விட்டு, வா வா வீட்டை பாரு என்று கையோடு கொண்டு வந்த சாவியை வைத்து வீட்டு கதவை திறக்க மேலும் அதிர்ச்சியை. பின்னே இருக்காதா? செங்கல் சிமெண்ட் வைத்து ஒட்டு போட்டதோடு நிறுத்தி இருப்பார்கள், இல்லை மேற்பூச்சு வேலையாவது முடித்து இருப்பார்களா என்று நினைத்து கொண்டே வந்தவளுக்கு வண்ண சாயங்கள் பூசி அழகாய் நின்ற வீட்டை பார்த்து முதலில் அதிர்ச்சி. ஒருவேளை வெளியே மட்டும் முழுசா வேலை முடிச்சிட்டாங்களோ? வேலு அண்ணன் கலர் பட்டியெல்லாம் அடிச்சிருக்கார் போல என நினைத்து வியந்தபடி வந்தவள் வீட்டின் உள்ளே நுழைய மயக்கம் வராத குறைதான். வீட்டின் கதவே சொல்லியது அதன் தரத்தை. 2 வருடம் வேலை பார்த்த அனுபவம் கூறியது இவளுக்கு. உள்ளே கால் வைக்க டைல்ஸ் கற்கள் பதித்து வீடு பளபளத்தது. ஒரு சிறிய ஹால், எதிர்ப்புறம் ஒரு படுக்கை அறை, வலதுபுறம் இடதுபுறம் சிறிய சமையலறையும், சமையலறையில் சிங்க் வைத்து தண்ணீர் இணைப்பு செய்து இருக்க பின்புறம் குளியலறையும் கழிப்பறையும் தனித்தனியாக கட்டப்பட்டிருந்தது. மேலே தண்ணீர் டேங்க் வைக்கப்பட்டு இருந்தது. ஆச்சரியத்தில் விழிவிறுத்து நின்று விட்டாள். என்னம்மா இதெல்லாம் எப்படி என அவள் அதிர்ந்து நிற்க பக்கத்து வீட்டு அத்தையும் வந்து நின்றாள். பிருந்தா கண்ணு வந்துட்டியாடா, வாடா வாடா, ஊர் மொத்தமும் ஓ பேச்சு தான் போ, எல்லாம் போறாம பிடிச்சி போய் அலையிறாளுங்க. பொட்ட பிள்ளையா இருந்தும் அம்மாவை இப்படி பார்த்துக்கிட்டியேன்னு. நான் கூட உன் அம்மா கிட்ட சொன்னேன், ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிய, துணைக்கு 1 பெற்றுக்கோன்னு. 1க்கு 3 பெற்ற எனக்கே என்ன பிரயோஜனம் சொல்லு? 2 பயலும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு தனியாக போயிட்டானுங்க. பொட்ட பிள்ளை இருக்க, அதுக்கு மேலே மாதம் வந்தும் என் கையில் உள்ளதை பிடுங்கிட்டு போக தான் நிற்கிது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ வீட்டை வேற கேட்குறானுங்க. இவனுங்க கிட்ட கொடுத்துப்புட்டு நான் எங்கே போகிறது? எவன்கிட்டையாவது கொடுத்தேன்னு வை, அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானுங்க. நான் சாவர வரைக்குமாவது வீட்டை பற்றி ஒரு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அட பாரு, வந்த பிள்ளைய நிற்க வச்சு ஏன் கதையை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வா வா சாப்பிடு, சாப்பாடு செய்து வைத்திருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வா உட்காரு என்று கூறி அழைக்க இவளும் வீட்டை பூட்டி கொண்டு சென்றாள். வீடு கட்ட துவங்கியதிலிருந்து அம்மா இருப்பது பக்கத்து வீட்டில்தான். நானே ஒண்டியா தானே கிடைக்கிறேன், ஓ அம்மா ஏன் கூட தங்கட்டும், எனக்கு தோண அவளுக்கு தோண நான் என்று அழைத்து கொள்ள அதுவும் நல்லது என்று இவளும் ஒத்துக்கொண்டாள். பணம் எதுவும் வேண்டாம் என்று மறுத்த போதும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் செலவுக்கு உதவும் வச்சுக்குங்க என்று பிருந்தா கொடுத்து விட்டாள். சாப்பிட்டவுடன் அவள் மேஸ்திரி அண்ணனை பார்த்துட்டு வரேன் என்று ஓடியே விட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.